அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராசிக்கான மீன ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மீன ராசி, அதாவது 7.5 சனி காலம் சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி உங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதாவது 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்ப ராசி பார்த்திங்கன்னா அதிபதி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடம், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனை கடன் நோய் வருமானம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விரயம், வருமானத்துக்கு மீறிய செலவு கடன் நோய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பார். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருந்த பொய்யான நபரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு காட்டியிருப்பார். சரிங்களா? உங்கள் கூட யார் உண்மையாக இருந்தால் பொய்யாக இருந்தா அப்படின்றத இந்த 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் காட்டியிருப்பார். யாரை நம்பணும் நம்பக்கூடாது, நீங்கள் ஏமாந்தீங்களா, உங்களை ஏமாத்திருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல இருந்த கேது திருமண வாழ்க்கையிலோ நட்பு வட்டாரத்தில் பெருசாக பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அதிகப்படியான மன கஷ்டங்களை தரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாங்க. இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் வரக்கூடிய சனி தன் வீட்டுக்கு, அதாவது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்லலாம், கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லலாம். அப்போ தன் வீட்டிற்கு 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி. அது மட்டும் இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியுடைய அதிபதி பார்த்திங்கன்னா குருவினுடைய வீட்டிற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய கெடு பலன்கள் பெரும்பாலும் குறைஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா நட்பு வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்போ நல்லது செய்ய போகிறார். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் இடைஞ்சலாக பிரச்சனையாக இருந்துச்சோ அதையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதற்குண்டான சூழ்நிலை கொடுப்பார். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேருந்து 3, 7, 10ஆம் வீட்டை பார்க்குறார். சரிங்களா? அதே நேரத்தில் குரு பகவானுடைய குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிற்கு போய் 4ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது தொழில் மேன்மை அடையும். சரிங்களா? தொழில் ஸ்தானம் சிறப்பாக இந்த பயிற்சியில் இருக்கும். இந்த ராகு பார்த்திங்கன்னா ராகு கேதுவும் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் பயிற்சியாகி 12 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவாங்க. ஸோ இந்த ராகுவும் கேதுவும் இந்த பயிற்சிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே தெளிவு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது என்னென்னா, ஒன்று அசட்டு தைரியம் இருக்கும், அதாவது தவறான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் பார்த்திங்கன்னா எது சரி தப்புன்னு தெரியாது, செய்யணும் இது நம்ம மனசில் நினைப்போம், செய்ய மாட்டோம். நம்ம அதில் பார்த்திங்கன்னா தங்கு தடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். நம்ம நினச்ச மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ராகு கேது கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த தடை விலகி இருக்குது. சரிங்களா? இந்த சனியும் குரு பகவானும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான நற்பலன்களை இந்த பயிற்சியில் தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகன யோகம், தொழில் விருத்தி, பண வரவு, சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வர 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா தாய்வழி உறவில் இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா சரியாகும். சொத்து செய்கிறதுக்கான இடம் 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகன யோக அமைப்பு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதனால் பிரச்சனை இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறி அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். குழந்தை பிறக்கிறதுக்கான சூழல் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா தரிசனம் செஞ்சுட்டு வர்றது அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மச்சபுரீஸ்வரர் சிவாலயத்துக்கு போயிட்டு வர்றதும் அதிகப்படியான நற்பலன்களை பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது அதிகப்படியான வருமானம் தரக்கூடிய, நீண்ட நாள் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பயிற்சியில் நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். நன்றி, வணக்கம்.